வெல்கம் டு மார்லின் சமையல். குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கு நான் வந்து என்ன உங்களுக்கு ரெசிபி வந்து சொல்ல போகிறேன்னாக்கா, ஒரு பனானாவில் வந்து வீட்டிலேயே வந்து எப்படி கேக் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். கமான் வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 banana, 3 spoons oil, baking soda, it is of கொஞ்சம் 1/4 teaspoon, 2 spoons ghee, half glass milk, essence. இது essence எதுக்குன்னா முட்டை கவுச்சி சில பேர் லைக் பண்ண மாட்டாங்க, அதுக்காக இது essence. 1 egg, கோதி மாவு, கோதி ஆட்டா, இது சுகர் நான் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் அது வந்துட்டு கேக்கில் வந்துட்டு இதாகும், ஜல்தி மிக்ஸ் ஆகும். குவான்டிட்டி 1 கப். இது வந்துட்டு கோகோனட் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் அன் ஆப்ஷன். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்களுக்கு வந்துட்டு பிளம்ஸ் முந்திரி ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க, அதனால அது ஆப்ஷனலாக நான் தேங்காய் இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் வாங்க. இப்போ பனானா வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பனானா வந்து நல்லா ஸ்மாஷாக இருக்குது. இது நான் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோர்க்லேயே வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்கான ஒரு பொருளாக நான் யூஸ் பண்ணி இதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து சைடில் வச்சிடலாம், வேறு பொருள் தயாரிக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு எக்கை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து இது போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எக்கு ஒயிட்டு ப்ளஸ் எல்லோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். இது வந்து போல் எந்த சைஸில் இருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாமே எத்தி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி நம்ம ஒரு போல் எடுத்துக்கணும் அந்த சைஸில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்கு வந்து நல்லா இது பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் வந்து இந்த எக்கில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இது நல்லா அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட்டில் பண்ணலாம் திரும்ப. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுகர் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சுகரை வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நல்லாவே அது கூட வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணாக்கா உங்களுக்கு அந்த மிக்சிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஆஃப் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற வீட் ஃப்ளோரை வந்து கோதுமை மாவை வந்து இது கூட வந்து சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கூட வந்து பாதியாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். மில்க், அப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கிற மில்க் இதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் நான் ஆட் பண்ண போகிறேன். இது எவ்வளோ பண்ணால் ஒரு 2-3 ட்ராப் தான் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வீட்டில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு குவான்டிட்டி, அப்புறம் வந்து எல்லாமே கரெக்டாக வரும் உங்களுக்கு. திரும்ப கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த கீ ஆட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மெல்லு நம்மளுக்கு அந்த கேக்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் பசங்க கூட வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதில். அடுத்தது வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பனானா வந்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த 2 பனானா வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூட நல்லாவே அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபேஸ் நல்லா அந்த ஃபோர்க் எடுத்துக்கோங்க, 4 ஸ்பூனு. அது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னாக்கா அதில் வந்து நல்லா உங்களுக்கு மிக்சிங் ஆப்ஷன் கிடைக்கும். நல்லா மிக்சிங் ஆகும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இந்த கோகோனட்டை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம எப்படி இதை வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காமிக்க போகிறேன். இது வந்து தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக மாவு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்கா, இல்லை சுகர் அதிகமாக இருந்துச்சுனாக்கா, இல்லை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கீ நெய் வந்து ஆயில் இது ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அது இது சைடில் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இருக்கிற கீயை வந்து இந்த பவுலில் வந்து நம்ம பேக்கிங் பண்ணுற பவுலில் வந்து நம்ம போட்டுட்டு நாலா பக்கம் வந்து இது வந்து க்ளீனாக வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது என்னத்துக்கு அப்ளை பண்ண போகிறோன்னாக்கா, இந்த கேக் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேக்கிங் பண்ணும்போது இது கூட சைட்லலாம் வந்து ஒட்டாது. நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு நீட்டாக வந்து இது நம்மளுக்கு வெளியே வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெய்யை வந்து அப்ளை பண்ணியாச்சு பவுலில். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்கு, பனானா கேக்கோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் நான் வந்து இது போட போகிறேன். போட்டுட்டு க்ளீனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா கேக்கோட இன்க்ரீடியன்ஸு எல்லாமே இதில் நான் வந்து இப்போ போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் வந்து திருவி வச்சுருக்கிற இந்த தேங்காவோட எல்லாமே நான் இது தேங்காவை இதில் தூவ போகிறேன் மேலே. இது கூட வந்து உங்களுக்கு நல்ல இன்னும் ஸ்மெல்லு நல்லா இருக்கணும்னா, கேக்கு வாசனை நல்லா இருக்கணும்னா தான் ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து ஒடிச்சிட்டு இது மேலே கூட தூவிக்கலாம். அப்போ வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வரும். இந்த தேங்காய் போடுற தொட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து அந்த பவுலில் போட்டு வச்சுருக்கிற பனானா கேக்கோட இன்க்ரீடியன்ஸு அந்த பவுலுக்கு தகுந்த சைஸில் வந்து நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்கிறேன், தவா எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த சைஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன், ரிங் வச்சுருக்கிறேன். இந்த ரிங்கு இந்த தவாக்குள்ளே வந்து வாட்ரு போட்டு ஸ்லிம்மில் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா ஹீட் ஆகிருக்குது இது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ எடுத்து இது உள்ளே வைக்க போகிறோம் பேக் ஆகிறதுக்கோசரம் வேகிறது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்லாம் சூப்பராக வந்து பனானா கேக்கு தயாராக இருக்குது. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இது கம்ப்ளீட் 100% ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து இது வெளியே எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பவுல்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ண போகிறாங்க கேக்கை. பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்லாம் சூப்பராக வருது. கட் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். பசங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சின்ன பசங்களுக்கு டேஸ்ட் பண்ண வைக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுனாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மறக்காதீங்க. தேங்க்யூ, வெல்கம்.